ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு நாள் ஒரு காகம் மிகுந்த தாகமாக இருந்தது. ஸோ ஒரு நாள் ஒரு காக்காவுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன் டே அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி. ஒன் டே அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி. தர்ஸ்டி அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம தர்ஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் டே அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி அப்படின்னா ஒரு காக்கா தண்ணி தாகமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது தண்ணீரை தேடி பறந்தது. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது? தண்ணியை தேடி பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஃப்ளூ இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ஹி ஃப்ளூ இன் சர்ச் ஆஃப் வாட்டர். ஃப்ளூ அப்படின்னா ஃப்ளையோட பாஸ்டன்ஸ் ஃப்ளூ. ஓகேவா? ஸோ பறக்கிறதுக்கு ஃப்ளை, அதோட பாஸ்டன்ஸ் ஃப்ளூ. ஸோ ஹி ஃப்ளூ, அது பறந்தது. எதுக்கு? இன் சர்ச் ஆஃப் வாட்டர், தண்ணியை தேடி அது பறந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் அதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் அதுக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? But he didn't get water. But he didn't get water. வாட்டர்னா தண்ணி. He didn't get அப்படின்னா அதுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கடைசியாக அது ஒரு பானையை பார்த்தது. ஸோ ரொம்ப தூரம் பறந்து கடைசியாக என்ன பண்ணிச்சு? ஒரு பானையை பார்க்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? At last he saw a pot. At last he saw a pot. At last கடைசியாக he saw, சீயோட பாஸ்டன் சா. சீனா பார்க்குறது. ஸோ பார்த்தது அப்படிங்கிறதுக்கு சா. ஓகேவா? பாட் அப்படின்னா ஒரு பானை. பானைக்கு இங்கிலீஷில் பாட். ஓகேவா? அட் லாஸ்ட் இ சா பாட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பானையை நோக்கி சென்றது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? ரொம்ப பானையை பார்த்துட்டு ஆஹா அதில் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த பானைக்கிட்ட பறந்து போகுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஃப்ளூ டு இட் வித் கிரேட் டிலைட். ஹி ஃப்ளூ டு இட் வித் கிரேட் டிலைட். டிலைட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? ஸோ அதை டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி ஃப்ளூ டு இட் அப்படின்னா அதை நோக்கி பறந்து போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் அந்த பானையின் அடியில் இருந்ததால் காகத்தால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுது? அந்த பானையோட அடியில் தண்ணி இருக்குது. அதனால அந்த காகம் ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனால் அதால் குடிக்க முடியல. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த க்ரோ couldn't drink the water as the water was so low. The crow couldn't drink water அப்படின்னா அந்த காகத்தால் தண்ணியை குடிக்க முடியல. as the water was very low, என்னது? அந்த தண்ணி வந்து ரொம்ப கீழே இருந்ததுனால அதனால் அந்த தண்ணியை குடிக்க முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காகம் அந்த பானையை உடைக்க முயற்சி செய்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுது? அந்த பானையை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? then the crow tried to break the pot. then the crow tried to break the pot. tried அப்படின்னா முயற்சி பண்ணுது. எதுக்கு? to break the pot அப்படின்னா அந்த பானையை உடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் அதனால் பானையை உடைக்க முடியவில்லை. அது மறுபடியும் முயற்சி செய்தது. ஆனால் என்ன பண்ணுது? அதால் உடைக்க முடியல. இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? but he couldn't break the pot. but he tried again and again. he couldn't break the pot அப்படின்னா அதால் அந்த பானையை உடைக்க முடியல. he tried again and again அப்படின்னா அது மறுபடியும் முயற்சி பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது பானையை கவிழ்த்து போட முயற்சி செய்தது. ஆனால் அது தவற விட்டது. அதனால் முடியவில்லை. ஸோ அது என்ன பண்ணுது? அந்த பானையை அப்படியே தலைகீழாக கவிழ்த்து போட்டுட்டா இல்லை திருப்பி விட்டுட்டா அதில் தண்ணி நம்ம ஈஸியாக குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஸோ அதை என்ன சொல்லி சொல்லலாம்? he tried to overturn the pot. he tried to overturn the pot but he failed. overturn அப்படின்னா திருப்பி போடுறது, டேர்ன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ திருப்பி போடுறதுக்கு முயற்சி பண்ணுது. பட் he failed அப்படின்னா அதெல்லாம் முடியல, அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, தவற விட்டுட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே இருந்தது. ஸோ அந்த பானையோட அடியில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there was very little water at the bottom of the pot. there was very little water at the bottom of the pot. little water அப்படின்னா கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. at the bottom of the pot அப்படின்னா பானையோட அடியில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
அது சுற்றி சுற்றி பார்த்து அங்கு சில கூழாங்கற்கள் கிடைப்பதை பார்த்தது. ஸோ இப்போ அது என்ன பண்ணுது, அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் கூழாங்கல் அதெல்லாம் கிடக்கிறத பார்க்குது. ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He looked around and saw some pebbles lying nearby. He looked around and saw some pebbles lying nearby. He looked around அப்படின்னா சுற்றி சுற்றி பார்க்குது. And saw some pebbles அப்படின்னா கூழாங்கற்களுக்கு பேர் pebbles. ஓகேவா? லையிங் நியர்பை அங்கே கீழே கிடக்கிறத பார்க்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பானையினுள் போட்டது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஒரு கூழாங்கல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த பானைக்குள்ளே போடுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He took the pebbles one by one and dropped them into the pot. He took the pebbles one by one and dropped them into the pot. He took the pebbles one by one அப்படின்னா ஒரு கல்லாக எடுத்துகிட்டு வருது. And dropped them அதை போடுது. எதில்? into the pot பானைக்குள்ளே போடுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் பானையின் மேல் பகுதியை வந்து அடைந்தது. ஸோ அது ஒரு கல்லாக விடாமல் போட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, தண்ணி அந்த பானையோட மேற்பகுதிக்கு வருது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The water reached the neck of the pot. The water reached the neck of the pot. Neck of the pot அப்படின்னா அந்த பானையோட மேல் பகுதி இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் neck of the pot அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the water reached அப்படின்னா வந்து அடைஞ்சிச்சு. The water reached the neck of the pot. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காகம் திருப்தியாக தண்ணீரை குடித்து சந்தோஷமாக பறந்து சென்றது. ஸோ தண்ணி என்ன பண்ணுச்சு, மேலே வந்துருச்சு. காகத்துக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. அதால் அதுக்கு எவ்வளோ வேணுமோ திருப்தியாக தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போகுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The crow drank the water to his heart's content and flew away happily. The crow drank the water to his heart's content and flew away happily. The crow drank the water அப்படின்னா தண்ணியை குடிச்சிச்சு. எப்படி குடிச்சிச்சு? to his heart's content அப்படின்னா அதோட மனசு நிறைவாகிற வரையும் திருப்தி அடைகிற வரையும் குடிக்குது. and flew away happily அப்படின்னா சந்தோஷமாக பறந்து போச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோரி வீடியோஸ் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஸ்டோரியை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.